இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப சொல்லு, ஒட்டின மாதிரி இருக்கா? சூப்பரா இருக்கா நீ? இதுக்கு போய் நீ இவ்ளோ உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க. அப்படி சொல்லுங்க நீ. இங்க பாரு சஞ்சனா, தாங்க முடியாத அளவுக்கு இதயம் பாரமா இருந்தாதான் அழணும். சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய கஷ்டம் இருக்கணும். துப்பட்டா கிழியறது, காதுல தோடு தொலைறது, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. சொல்ல போனா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. இதெல்லாம் கண்டும் காணாம போகக்கூடிய விஷயங்கள். நம்மளோட கண்ணீரை பார்த்து நமக்கு முன்னாடி இருக்கவங்க இறக்கப்படணும், கேலி செய்யக்கூடாது. புரியுதா உனக்கு? Thank you so much அண்ணி. சரி சரி, டைம் ஆகுது, சீக்கிரமா கீழே வந்துருங்க. துப்பட்டா கிடைச்சிருச்சுல, இப்ப அலர்ந்து நிறுத்திட்டு ட்ரெஸ்ஸ மாத்திக்கிட்டு கீழே வா. சரி. ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கிறதுக்கு நிறைய லட்டு பண்ணி வச்சிருக்காமா. அவ்வளவு லட்டு செய்யறதுக்கு உனக்கு டைம் எப்படி பத்துச்சு லட்சுமி? ராத்திரி 2 மணிக்கு எந்திரிச்சா பாடு. என்ன சொல்ற? ராத்திரி 2 மணிக்கு எந்திரிச்சு இவ்வளவும் பண்ணாளா? ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப லட்சுமி. நான் தான் பண்றேன்னு ஒத்துக்கிட்டேன்ல பாட்டி. கொடுத்த வாக்க காப்பாத்தணும்ல. அக்கா, அம்மா லட்சுமி, சொல்லுங்க சாமி, என்ன வேணும்? முத்துக்கள் நிறைஞ்ச தட்டு எங்கம்மா? என்ன லட்சுமி நீ இந்த மாதிரி விஷயங்களை எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். அது சின்னத்த எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க முன்னாடி மான போற மாதிரியே இருக்கு. ஸ்டாப் இட் ஹன்சிகா. மானமே போற அளவுக்கு இங்க அப்படி ஒண்ணும் நடக்கல. என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ஏன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்க? முதல்ல அண்ணிய பேச விடுங்க. முத்துக்கள் என்ன ஆச்சுன்னு தெரியாது. நாம கேக்குற கேள்விக்கு அவங்க கிட்ட எந்த பதிலும் கிடையாது. இதுல அவங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஹன்சிகா, ஸ்டாப் த நான்சென்ஸ். அண்ணி, நீங்க சொல்லுங்க, முத்துக்களை எங்க வச்சீங்க? ஒரு நிமிஷம். முத்துக்கள் எங்கேயும் போகல, அது பூஜை ரூம்ல தான் இருக்கு. ஷாலினி, நான் மறுபடியும் கூப்பிடுறேன், சரியா? என்ன என்னன்னு கேட்டா பதிலே சொல்ல மாட்டேங்கிற? என்னைய அடிக்கிறியா? ஏதாவது நீ பேசுனா அடிச்சு வாயை உடைச்சிருவேன்.
பண்டிகைக்கு வந்தோமா விருந்த சாப்பிட்டுட்டு கிளம்பணுமான்னு இருக்கணும். பூஜைக்காக வச்சிருந்த முத்துக்கள் தட்டையே நீ திருடி வச்சிருப்பியா? நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் எதுக்கு திருட போறேன்? ஒருவேளை கேட்டிருந்தா நம்பியிருக்க மாட்டேன். ஏன் கண்ணால நான் பார்த்ததை எப்படி நம்பாம இருக்க சொல்றேன்? உன் கண்ணால பாத்தியா? ஆமா, நீயும் பாரு. அப்போ முத்துக்கல்ல ஷாலினி தான் திருடி இருக்காளா? நல்லா இருக்காக்கா? நல்லா இருக்கு நானி. அப்படின்னா நீங்க எனக்கு 4 லட்டு கொடுக்கணும். கிச்சன்ல இருக்கு, போய் எடுத்துக்கோ. மனுஷனா பிறந்தா கொஞ்சம் மரியாதையோட வாழ கத்துக்கணும். எப்பவும் மனசு முழுக்க கெட்ட எண்ணத்தோட இருக்க கூடாது. இந்த வீடியோவை எல்லார் முன்னாடியும் காட்டியிருந்தா என்ன இருக்கும்னு தெரியுமா? உன்னை எல்லாரும் காரி துப்பி இருப்பாங்க. ஆனா உன்னோட சேர்த்து நம்ம மொத்த ஃபேமிலியும் கேவலப்படுத்திருப்பாங்க. அதனாலதான் நான் அமைதியா இருக்க வேண்டியதா ஆயிடுச்சு. எந்த வேலைக்கு வந்தோமோ அது மட்டும்தான் உன்னோட நினைப்புல இருக்கணும். அத தவிர வேற ஏதாவது இருந்தா இன்னொரு வாட்டி கண்ணும் பழுத்துரும். நான் வெளியில பாக்குறதுக்கு அமைதியா இருந்தாலும் தப்பு எங்க நடந்தாலும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. என்னைய அடிக்கிறியா? ஓவரா ஆடாத லக்ஷ்மி. ஒரே ஒரு தடவை அந்த மித்ரா மட்டும் என் கைக்குள்ள வரட்டுமே, அப்போ இருக்குடி உனக்கு உண்மையான பண்டிகை. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் கண்ணத்திலே அறைவ? உன்னை வாழ விடாம பண்ணி காட்டுறேன். ஐயா, ஆ எல்லாரும் இப்படி வந்து உட்காருங்கோ. சீதாராமர் கல்யாணத்தை ஆரம்பிச்சிடலாம். சரிங்க ஐயரே. டேய் விவேக், எல்லாரும் வாங்க உட்காருங்க. மித்ரா உட்காரு. வாங்கம்மா. போய் மித்ரா பக்கத்துல உட்காரு.